இந்தியாவில் 5 லட்சத்துக்கும் அதிகமான கோவில் இருக்கு. இந்த கோவில்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மன்னர்களால் கட்டப்பட்டுச்சு. அப்படி கட்டப்பட்ட கோவில்களுக்கு பழங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையால கோவிலுக்கு நிறைய கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ், லேண்டுன்னு மக்களால தானமா கொடுக்கப்பட்டுச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கோவிலுக்கு வர ரெவென்யூ மூலமா இந்தியன் கவர்மெண்டோட எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமா growth ஆக ஆரம்பிச்சது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் டிமானிட்டேஷன் பண்ணாங்க. அதுல இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பேன் பண்ணி பிளாக் மணியை ஃபுல்லா ஒழிக்க நினைச்சாங்க. இதுல நிறைய பேர் அவங்க கிட்ட இருந்த பிளாக் மணியை கோவில்களுக்கு டொனேஷனா கொடுத்தாங்க. இதுல நடந்தது என்னன்னா, ஆல்ரெடி பணக்கார கோவிலா இருந்த கோவில் எல்லாம் இன்னும் ரிச்சஸ்ட் டெம்பிளா மாற ஆரம்பிச்சது. அப்படி இந்தியாவில் இருக்கிற டாப் 10 ரிச்சஸ்ட் டெம்பிளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் நம்பர் 1ல இருக்கிற டெம்பிள் நம்மளையே ஆச்சரியப்படுத்துற வகையில இருக்க போகுது. சோ வெல்கம் டு டாப் 5 இன்ஃபோ தமிழன். ஒடிசாவில் இருக்கிற இந்த பூரி ஜெகநாதர் கோவில் தஞ்சை பெரிய கோவில மாடலா வச்சு கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில்ல இருக்கிற கிருஷ்ணனோட கடவுள் சிலை மரத்தால செய்யப்பட்ட ஒண்ணு. ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை பழைய மர சிலையை எடுத்துட்டு புது சிலைய மரத்துல செஞ்சு கோவிலுக்கு உள்ள வைக்கிற பழக்கம் இந்த கோவில்ல மட்டும்தான் இருக்கு. இந்த கோவில் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கடல் அலையோட சத்தம் எப்போதுமே கேட்கும். ஆனா கோவிலுக்கு உள்ள போனா கடல் அலையோட சத்தம் கேட்காதுன்னு சொல்லப்படுது. இது கூட பரவாயில்ல, இந்த கோவிலை சுத்தி எந்த ஒரு பறவையும் பறக்காதுன்னு சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா இதை ஆச்சரியத்தோட பார்த்தாலும் அறிவியல் ரீதியா பாக்குறப்போ இந்த கோவிலோட கோபுர உயரம் 200 அடிக்கு மேல இருக்கு. அதுவும் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால காற்று வேகமா வீசும். காற்றோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு பறவையும் இந்த கோவிலை சுத்தியோ இல்ல கோபுரத்தை சுத்தியோ பறக்கிறது இல்ல. அதிகமான மக்கள் இந்த கோவிலுக்கு வர்றதுனால இந்த கோவிலோட சொத்து மதிப்பு அதிகமா உயர ஆரம்பிச்சது. கடவுள் சிலைக்கு போடுற தங்க நகைகள் மட்டுமே 209 கிலோ. இந்த கோவிலோட பேர்ல இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ல 50 கோடிக்கு மேல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. கோவிலோட பேர்ல 30,000 ஏக்கர் லேண்ட் சொந்தமாக இருக்கு. இன்னைக்கு இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் இந்தியாவுல 10வது பணக்கார கோவிலா இருக்கு. தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அடையாளமா இருக்கிறது மதுரையில இருக்கிற இந்த மீனாட்சி அம்மன் கோவில். தமிழர்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த கோவில்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்கு. இந்த கோவில்ல பார்வதி தேவியோட மறு அவதாரமா மீனாட்சி அம்மன் இருக்காங்க. மீனாட்சி அம்மன் பிறக்கும் போது 3 மார்பகத்தோட பிறந்ததா சொல்லப்படுது. சிவனோட இன்னொரு அவதாரமான சுந்தரேஸ்வரரை மீனாட்சி அம்மன் பார்க்கும்போது மீனாட்சி அம்மனுக்கு 3ஆவதா இருக்கிற மார்பகம் மறைஞ்சு போனதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மனுக்காக கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு டெய்லியும் கிட்டத்தட்ட 20,000 இருந்து 30,000 மக்கள் வந்து போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், தங்கம், வைரம் காணிக்கையா கிடைக்குது. 2 தங்க விமானங்கள், கோயிலோட சுற்றுப்புறத்துல சுமார் 33,000 சிற்பங்கள், கோவிலுக்கு சொந்தமா நிறைய நிலங்கள், கடைகள் வச்சு இன்னைக்கு இந்தியாவுல 9வது பணக்கார கோவிலா இருக்கு. சாய்பாபா. இன்னைக்கு நிறைய மக்கள் சாய்பாபா வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாய்பாபாவோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவரோட வாழ்க்கை மர்மம் நிறைஞ்ச ஒன்னாதான் இருக்கு. இந்து குடும்பத்துல பிறந்து இஸ்லாமிய குடும்பத்துல வளர்ந்தவர் தான் இந்த சாய்பாபா. சாய்பாபா வாழ்ந்த காலத்துல அவர் மக்கள் எல்லாரும் ஒரு மகானா தான் பார்த்தாங்க. மும்பையில இருக்கிற ஷீரடிக்கு வந்த சாய்பாபா அங்க இருந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் தங்கி வாழ்ந்தாரு. பொதுவா வேப்ப இலை சாப்பிட்டா கசக்கும். ஆனா சாய்பாபா தங்கி இருந்த அந்த வேப்ப மரத்துல இருக்கிற வேப்ப இலைய சாப்பிட்டா இனிக்கிறதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சாய்பாபாவுக்கு ஷீரடியில கட்டப்பட்ட கோவில் இன்னைக்கு நிறைய மக்களால வணங்கப்படுது. இன்னைக்கு இந்த கோவில்ல 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், கூடவே வெள்ளி நகைகளும் 6 லட்சத்துக்கும் அதிகமான வெள்ளி நாணயங்களும் இருக்கு. சாய்பாபா கோவில் இன்னைக்கு இந்தியாவோட 8வது பணக்கார கோவிலா இருக்கு. சிவன் மற்றும் பார்வதிக்கு பிறந்த முதல் குழந்தை தான் விநாயகர்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விநாயகருக்கு மும்பையில ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு. இன்னைக்கு பாலிவுட்ல இருக்கிற நடிகர்கள் அடிக்கடி போகிற ஒரே கோவில் மும்பையில இருக்கிற இந்த சித்தி விநாயகர் கோவில் தான். இந்த கோவில்ல உள்ள சித்தி விநாயகர் மற்ற கோவில்ல உள்ள விநாயகர் மாதிரி இல்லாம இடது பக்கம் தும்பிக்கைக்கு பதிலா வலது பக்கமா தும்பிக்கையை வச்சு இருக்காரு. சிவனுக்கு இருக்கிற நெற்றிக்கண் மாதிரியே நெற்றிக்கண் இருக்கிற ஒரே விநாயகர் இங்க மட்டும்தான் இருக்காரு. தினமும் 25,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் மக்கள் இந்த
இந்த கோவிலுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. சித்தி விநாயகர் கோவில்ல இதுவரைக்கும் 67 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள 188 கிலோ தங்கம் காணிக்கையா வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 125 கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் பணத்தை இந்த கோவிலுக்கு காணிக்கையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுல 7வது பணக்கார கோவிலா சித்தி விநாயகர் கோவில் இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல இமயமலை தொடர்ல கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 5200 அடி உயரத்துல இருக்கிற இந்த வைஷ்ணோ தேவி கோவில் இந்தியாவோட பழமையான மற்றும் பணக்கார கோவில்ல ஒன்னா இருக்கு. வைஷ்ணோ தேவியின் கோவிலுக்கு உலகம் முழுக்க மில்லியன் கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. கடல் மட்டத்துல இருந்து 5200 அடி உயரத்துல அமைந்துள்ள இந்த கோவில் ராமாயண கதையில வர ராமரை மையமா வச்சு கோவிலோட வரலாறு சொல்லப்படுது. ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் மக்கள் இந்த கோவிலுக்கு வரதுனால திருப்பதிக்கு அடுத்தபடியா இந்தியாவுல அதிக மக்கள் வரக்கூடிய 2வது கோவிலா இருக்கு இந்த வைஷ்ணோ தேவி கோவில். இந்துக்களோட மத நம்பிக்கைகளுக்கு மையமா இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 500 கோடி ரூபாய் பணம் வருமானமா கிடைக்குது. ஏற்கனவே 1200 கிலோ தங்கம் சொத்தா இருக்கிற நிலைமையில கடந்த 5 வருஷத்துல 100கணக்கான கிலோ தங்கம் நன்கொடையா இந்த கோவிலுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவோட 6வது பணக்கார கோவிலா இருக்கு இந்த வைஷ்ணோ தேவி கோவில். கேரளாவுல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை மேல கிட்டத்தட்ட 1535 அடி உயரத்துல இருக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில். சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவிலோட மூலவர் சிலை 9 விதமான பாஷாணங்களை வச்சு உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை அப்படின்னு சொல்றாங்க. வேற சில மக்கள் மரகத கலை வச்சு செய்யப்பட்ட சிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சபரிமலை கோவில்ல இருக்கிற 18 படிகள் ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு. இந்த 18 படிகளை தாண்டி தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் எழுதியிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 300 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து போறாங்க. பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்து மதிப்பு கொண்ட இந்த கோவில் ஒவ்வொரு வருஷமும் 218 கோடியை வருமானமா பெற்று இன்னைக்கு இந்தியாவுல 5வது பணக்கார கோவிலா இருக்கு. பஞ்சாப்ல அம்ரிஸ்டர்ல இருக்கிற இந்த கோல்டன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. சீக்கிய மதம் மூலமா கட்டப்பட்ட இந்த கோல்டன் டெம்பிள் ஃபேமஸா இருக்க 2 காரணம் இருக்கு. ஒன்னு, இந்த கோவில் முழுக்க இருக்கிற தங்கம். இன்னொரு காரணம் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். சீக்கிய மக்களால கொண்டாடப்பட்ட கோல்டன் டெம்பிள் இந்திரா காந்தி பிரதமரா இருந்த காலத்துல ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டன் டெம்பிள் பல துப்பாக்கி குண்டுகளால துளைக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட இந்த கோல்டன் டெம்பிள் இன்னைக்கு இந்தியாவோட 4வது பணக்கார கோவிலா மாறி இருக்கு. இந்த கோவிலோட கோபுரம் முழுக்க 400 கிலோ தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. தினமும் 40,000 மக்கள் கோல்டன் டெம்பிளுக்கு வந்து போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 300 கோடி ரூபாய் வருமானமா இந்த கோவிலுக்கு கிடைக்குது. கேரள மாநிலத்துல குருவாயூர்ல இருக்கிற இந்த குருவாயூரப்பன் கோவில் 108 திவ்ய தேச பட்டியல்ல இல்லாத ஒரு கோவில். இந்த கோவில் கட்டப்பட்ட வருஷம் எப்பன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த கோவிலோட புராண கதையை வச்சு பார்க்கும்போது மகாபாரதம் நடந்த காலத்துல கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை நகரம் கடலுக்குள்ள மூழ்க போறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி கட்டப்பட்டதா சொல்லப்படுது. ஏன்னா துவாரகையில வச்சு வழிபட்ட கிருஷ்ணரோட சிலை தான் இன்னைக்கு குருவாயூர்ல இருக்கிற அதே கிருஷ்ண சிலைன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 10 மில்லியன் மக்கள் வந்து போறாங்க. கூடவே சவுத் இந்தியாவோட 3rd ரிச்சஸ்ட் டெம்பிளா இன்னைக்கு இந்த கோவில் இருக்கு. 230 ஏக்கர் நிலம், விலையுயர்ந்த தங்கம், வெள்ளி, வைர நகைகள். குருவாயூர் கோவிலுக்கு ஒவ்வொரு மாசமும் 2.5 கோடி ரூபாய் உண்டியல் வசூல், 400 கோடிக்கு அசையும் சொத்து, இப்படின்னு இந்த கோவிலோட மொத்த சொத்து மதிப்பு 2500 கோடி. கேரளாவுல இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இன்னைக்கு வரைக்கும் மர்மம் நிறைஞ்ச ஒன்னதான் இருக்கு. 2011வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரணமான ஒரு கோவிலா இருந்துச்சு. எப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்துச்சோ அப்போதுல இருந்தே இந்த கோவில ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. இந்த கோவிலுக்கு கீழே இருக்கிற 6 பாதாள அறை தான் எல்லாத்துக்கும் காரணம். முதல் 5 பாதாள அறையை திறந்து பார்த்தா 4 அடி தங்க சிலை, 170 தங்க குடம், தங்கத்தால செய்யப்பட்ட சிவலிங்கம், 7 கிலோ தங்க நாணயம், 8 அடி தங்க நெக்லஸ்,
தங்கத்தால செய்யப்பட்ட பாத்திரம், விலை உயர்ந்த மாணிக்கம், வைரம், குவியல் குவியலா தங்கம் இப்படின்னு 1,00,000 கோடிக்கு மேல இந்த கோவிலோட மதிப்பு உயர ஆரம்பிச்சது. ஆனா இப்ப வரைக்கும் அந்த 6வது சாம்பரை திறக்காம இருக்கு. அதுக்கான காரணம் நாகபந்தம் அப்படிங்கிற மந்திரம் மூலமா அந்த கதவு மூடப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இந்தியாவுல 2வது ரிச்சஸ்ட் டெம்பிளா இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் இன்னைக்கு இந்தியாவுல நம்பர் 1 பணக்கார கோவிலா இருக்கு. திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வந்து போறாங்க. இன்னைக்கு 3000 கிலோ தங்கம் கோவிலோட லாக்கர்ல சேஃபா இருக்கிற நிலைமையில தினமும் பெருமாள் சிலைக்கு 500 கிலோ தங்கத்தால அலங்கரிக்கப்படுது. லட்டு விற்பனை, டொனேஷன், உண்டியல் காணிக்கை, ஊதுபத்தி, கூடவே டெண்டர்கள் மூலம் மட்டுமே வருஷத்துக்கு 2000 கோடிய வருமானமா கிடைக்கிற இந்த கோவிலோட ஆவரேஜ் சொத்து மதிப்பே 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும்னு சொல்லப்படுது. திருப்பதி பெருமாள் கோவில் தமிழர்களால கட்டப்பட்ட கோவில். மூவேந்தர்களால கட்டப்பட்ட திருப்பதி கோவில் தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே சொந்தம் இல்லாம போயிடுச்சு. அப்படிப்பட்ட திருப்பதி கோவில் இன்னைக்கு இந்தியாவோட பணக்கார கோவில்ல முதல் இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கைஸ், இந்த மாதிரி கோவிலுக்கு காணிக்கை கொடுக்கிறது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல. அதே நேரத்துல கோவிலுக்கு காணிக்கை கொடுத்து கடவுளை பாக்குற நீங்க அதே கோவிலுக்கு வெளியே ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. அவங்க கண்ணுக்கு நீங்க கடவுளா தெரிவிங்க. நீங்க பார்த்த இந்த 10 கோவில்ல உங்களுக்கு பிடிச்ச கோவில் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம டாப் 5 இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாப் 5 இன்ஃபோ தமிழன். நன்றி, வணக்கம் மக்களே.